கைஸ் இந்த ஒரு சிஎஸ் ரேங்க் மேட்ச்சில் நம்ம டபுள் ஸ்னைப்பரை வச்சு வெறித்தனமாக கேம் பிளே கொடுத்துருப்போம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நானும் இந்த இடத்துல போய்ட்டு ஒருத்தனுக்கு 150 கொடுப்பேன். லாங்லேருந்து என்ன ஒருத்தன் சரியான டேமேஜ் கொடுத்துருவான். அப்புறம் மெடிக்கிட்லாம் போட்டுட்டு நம்மள அடிச்சவனுக்கு ஸ்கோப் போடுவான். மண்டை மட்டும் லைட்டாக தெரிஞ்சிச்சு. வெறித்தனமான ஹிட்டாக இந்த இடத்துல ஒன்று போட்டு விட்ருவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஒருத்தன் நின்றுட்டு இருப்பான். சரி அவன் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே புல்லட் தான் அடிப்போம். 319 போகும் பையன் நாக் ஆகிடுவான். இன்னும் ஒரே ஒருத்தன் தான் இருக்கான். அவன் எங்கே இருக்கான்னு பார்த்தா நம்ம இருக்கிற இடத்துக்கு ஏறி வந்துட்டாங்க மேலே. நம்ம டீமையும் இந்த இடத்துல நாக் பண்ணிடுவான். எகிரி ஒரே அடி தான் அடிப்போம். பையன் பார்த்தீங்கன்னா டெத் ஆகிடுவான். இன்னும் ஒரு ரவுண்டு ஜெயிச்சு நம்ம வந்து பூயா எடுத்துருவோம் அந்த மேட்ச். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நானும் சுற்றி போவேன் எவனாவது இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு ஹூக்காங்கெல்லாம் போட்டுட்டு இந்த இடத்துல உட்காந்துருப்போம் பாருங்க. லாங்கில் ஒருத்தன் மண்டை தெரியிற மாதிரி உட்காந்துருந்தான். அவனுக்கு மண்டடியை போட்டுட்டு நானும் வேகமாக ரஷ் ஏற ஆரம்பிச்சிடுவேன். நம்ம நாக் பண்ணவன வேற ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சிருவானோ. நானும் ஸ்கோப் போட்டு ட்ரை பண்ணுவோம், ஒன்றும் விழுக்காது. அப்புறம் திரும்ப ஸ்கோப் போட்டு இவனுக்கு ஒரு 150 கொடுத்துருவேன். அப்புறம் இன்னொரு 150 பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உள்ளவனுக்கு கொடுத்துருவேன். அப்புறம் சடனாக ஒருத்தன் சைடில் ஒன்றா அவனுக்கு ஒரு 150 கொடுத்துட்டு நாக் வச்சிருவோம். இன்னும் 2 பேர் தான் இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் வேகமாக ஷார்ட் ரேஞ்ச் ஏற ஆரம்பிச்சிருவேன். ஆனால் இந்த இடத்துல நான் தப்பு பண்ணிட்டேன். நான் லாங் ரேஞ்சில் இருந்திருக்கணும். என்ன பார்த்தீங்கன்னா டவுன் வச்சிருவானுங்க. ஆனால் நம்ம டீம் மட்டும் எல்லாரையும் முடிச்சு இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா பூயா வந்து எடுத்திருப்போம்.